Hello friends, welcome to Easy Quick Samil. Today recipe paneer rice. Normal paneer rice ஐனோட கொஞ்சம் டிஃபரெண்டாகவும் டேஸ்டியாகவும் ஒன் போட்லேயே நம்ம ஈஸியாக குயிக்காக லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சி விடலாம். அந்தளவுக்கு ஈஸியாகவும் இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிக்காக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் செய்யணும் மெத்தட் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 6 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 ஏலக்காய், ஒரு வெங்காயம் கட் பண்ண சேர்த்துக்கலாம், ஒரு தக்காளியும் கட் பண்ண சேர்த்து, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு பதிலாக நீங்கள் உடச்ச கடலையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் ஹீட் ஆனதுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் ஹீட் ஆனதுமே 2 துண்டு பட்டை, ஒரு ஸ்டார், ஒரு பிரியாணி இலை, இது 3மே சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 மினிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட ஆயில் எல்லாமே வெளியில் வர டைமில் நம்ம பொடிகளெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள்தூளும், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலையும், உப்பு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பும் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 150 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன், க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதோடு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலோடு சேர்த்து ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 3 கப் அளவுக்கு தண்ணி எனக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சோண்டு லெமன் ஜூஸும் அதே மாதிரி கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வரணும் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். விசில் வந்ததுமே குக்கரோட ஹீட்டு குறைஞ்சதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட பன்னீர் ரைஸு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ஒரு ரைஸ் தான் இது. நீங்கள் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.